அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த பதவியேற்பு விழா நடந்தது. அதாவது கமலாலயத்தில் இந்த பதவியேற்பு விழா நடந்தது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மாநில தலைவராக. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள், அதாவது இமயமலையிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வந்தார். அதாவது இமயமலை சென்று வருவது அண்ணாமலை அவர்கள் ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறார். ஐபிஎஸ் ஆக இருக்கும்போது தன் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேருவதற்கு முன்பு அந்த இடைப்பட்ட காலத்தில் இமயமலை சென்று வந்தார். அதே போல இந்த முறை பாஜக மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார். மாற்றி வேற ஒரு பதவிக்கு அண்ணாமலை அவர்கள் மேல் பொறுப்பிற்கு போக இருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்திலும் அதே போல மீண்டும் இமயமலைக்கு சென்று வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். நேற்று பாஜக பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பான உற்சாகமாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருந்தார்கள். பிறகு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவரின் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்த்துவிட்டு அதன் பிறகு பிரஸ் மீட்டும் கொடுத்தார்கள். அந்த பிரஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் எதுவும் பேசவில்லை. மாநில தலைவர் என்ற முறையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டுமே பிரஸ் மீட்டில் பேசினாரு. அண்ணா நீங்க அப்படியே மேல போய் கேமரா செட் பண்ணுங்க, வந்துட்டே அண்ணா போதுங்கண்ணா. அதன் பிறகு இறுதியாக அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கிளம்பும் போது அண்ணாமலை அவர்கள் தனது தொண்டர்கள் தன்னை காண வரும்போதெல்லாம், தன்னை காண சூழ்ந்து நிற்கும் போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை செய்வார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது காரின் மேல் ஏறி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவார், கையசைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவார். அதே போல நேற்றும் செய்திருக்கிறார். அந்த மாசும் அந்த அன்பும் துளி கூட குறையலைங்க.
எனது நண்பர் ஒருவர் பாஜகவில் இருக்கின்றார். அவர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. அந்த ஜாதகம் பார்க்க போன இடத்துல அந்த ஜாதகக்கார் கேட்டிருக்காரு, அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டாங்களே, எப்படி அந்த கட்சி வளரும் அப்படின்னு அந்த ஜாதகக்கார் கேட்டிருக்காரு. ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் நேசிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர்கள் 2 பேர். யாரான்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு பொதுமக்கள் பெரிதாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார் என்றால் அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அண்ணாமலை அவர்களின் வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த தமிழ்நாடு என்றும் காத்திருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.